எதிர்காலத்தில் நம்முடைய லட்சக்கணக்கான மசூதிகள் மூடப்படும். மசூதிகளில் நாம் நமாஸ் படிப்பது தடை செய்யப்படும். நம்முடைய கபரஸ்தான்கள் இழுத்து மூடப்படும். இடம் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு ஏறின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு என்னவென்றால், வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களை அரசுடைமையாக்கி அரசின் மூலமாக அனைத்து மதத்தவர்களையும் அதில் புகுத்துவதற்கான ஒரு புதிய மசோதாவை ஆளும் பாஜக அரசு கொண்டு வந்து வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் 2024 என்று நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியது. அது அறிமுகப்படுத்திய நோக்கம் என்பது இந்த வக்ஃப் வாரியத்தை சீர்திருத்த வேண்டும் என்பதல்ல, வக்ஃப் வாரிய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதை நாடாளுமன்றத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் எதிர்த்தன. அவர்கள் எதிர்த்த காரணத்தின் காரணமாக இதை அமெண்ட்மெண்ட் கமிட்டிக்கு அனுப்பியுள்ளது, நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பியுள்ளது. அந்த நிலைக்குழு எடுக்கும் முடிவின்படி சட்ட முன்வடிவு தயாரிக்கப்படும். ஆனால் இந்த வக்ஃப் வாரிய சொத்து பற்றிய நாலேஜ் நம்முடைய சகோதர சகோதரிகள் யாருக்குமே கிடையாது. எனதொருமை சொந்தங்களே, முதலில் என்ஆர்சி, சிஏஏ, என்ஆர்சி என்று கொண்டு வந்தார்கள். அப்போதும் நீங்கள் வாளாக இருந்து விட்டீர்கள். அதற்கு பிறகு முத்தலாக் என்று கொண்டு வந்தார்கள். அப்போதும் நீங்கள் வாளாக இருந்து விட்டீர்கள். அதன் பிறகு காமன் சிவில் கோட் என்று கொண்டு வந்தார்கள். அப்போதும் நீங்கள் வாளாக இருந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் இதை ஒரு சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தால், எதிர்காலத்தில் நம்முடைய லட்சக்கணக்கான மசூதிகள் மூடப்படும். மசூதிகளில் நாம் நமாஸ் படிப்பது தடை செய்யப்படும். நம்முடைய கபரஸ்தான்கள் இழுத்து மூடப்படும். இடம் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு ஏறின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிக்கா நடத்தக்கூடாது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க. இப்படி நம்முடைய அடிப்படை உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படும். இதை நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படுவதாக தெரியவில்லை. நான் இதை ஏன் ஒரு குறையாக உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன் என்றால், இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்த நாளிலிருந்து நம்முடைய உலமா பெருமக்களும், நம்முடைய ஜமாத்தார்களும், நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் கத்து என்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தெருவில் இறங்கி போராட வேண்டாம், நீங்கள் எந்த பணம் காசும் கொடுக்க வேண்டாம். இந்த வக்ஃப் வாரிய சொத்து என்பது நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொந்த பணத்திலிருந்து நம்முடைய மஸ்ஜிதுகளுக்காகவும் மதரசாக்களுக்காகவும் கான்காக்காகவும் அவர்கள் அல்லாவின் பெயரில் கொடுத்துவிட்ட சொத்து. இது அல்லாவின் சொத்து. இந்த சொத்தில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இன்றைக்கு இந்தியாவில் ரயில்வே இராணுவத்திற்கு அடுத்தபடியாக அதிக சொத்து உள்ளது வக்ஃப் வாரியம் தான். அதுதான் அவர்களுடைய கண்களை உறுத்துகிறது. இந்த சொத்தானது யாருடைய தனிப்பட்ட சொத்தையும் பறித்ததல்ல. நம்முடைய முன்னோர்கள், மன்னர்கள், நவாபுகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் இந்த காலமாக, ஏனென்றால் அரசாங்கத்துடைய உதவியுடன் நம்முடைய மதரசாக்களோ பள்ளிவாசலோ நடத்துவதில்லை. நம்முடைய ஜமாத்தார்கள் அதை நிர்வகிக்கிறார்கள். அவர்கள் நிர்வகிப்பதில் எந்தவித சிரமமும் ஏற்படக்கூடாது, தடங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொந்த பணத்திலிருந்து இந்த மஸ்ஜிதுக்காக இத்தனை இடம் தரேன், இவ்வளோ ஏக்கர் தரேன், இத்தனை கடை தரேன், இத்தனை வீடு தரேன் சொல்லி கொடுத்தது. அது இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளதாக உள்ளது. அதை பறிப்பதற்காக பாஜக அரசு திட்டமிடுகிறது. இன்றைக்கு பாருங்கள், என்ஆர்சியை எதிர்த்தோம், நிறுத்திவிட்டார்கள். ஆனால் அஸ்ஸாமில் 28 குடும்பங்களை சேர்ந்த 28 பேரை கேம்புக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்தியா முழுவதும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இது நம்ம என்ன நினைக்கிறோம், அஸ்ஸாம் பிரச்சனை நினைச்சிட்டோம். நாளைக்கு நமக்கும் அந்த நிலைமை வரலாம். அதே மாதிரி யூபியில் மாட்டுக்கறி வச்சுருந்தா சொல்லிட்டு பிடிச்சி அடிக்கிறாங்க, வீடு போய் புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. அதை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல, யாரும் கேட்குறதும் இல்லை. உத்தரகாண்டில் ஒரே ராத்திரியில் 50,000 பேர் ரயில்வேக்கு சொந்தமான இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எல்லாம் வெளியேற்றிட்டாங்க. அவங்களுக்கு மாற்று இடம் கூட தரப்படவில்லை. அதை பற்றி யாரும் கவலைப்படுறதாக தெரியவில்லை.
இப்போ கூட நீங்கள் வந்து கவலைப்படலனாக்கா, இவ்வளோ நம்முடைய உலமா பெருமக்கள் கத்துன்னு கத்துறாங்க, சமுதாய தலைவர்கள் கத்துன்னு கத்துறாங்க, ஜமாத்தர் வந்து பள்ளிவாசல் வச்சுருக்காங்க, இந்த QR கோடுன்னு வச்சுருக்காங்க. அந்த QR கோடில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கன்றாங்க. அது கூட செய்ய நம்ம தயாராக இல்லை என்றால் ரொம்ப வேதனையாக உள்ளது, வெட்கமாக உள்ளது. ஏறக்குறைய 22 கோடி பேர் இந்தியாவில் முஸ்லீம்கள் நாம் வாழ்கிறோம். அதில் எத்தனை பேர் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது எதுவும் எனக்காகவோ இர்ஃபான் பாய்க்காகவோ இல்லை மற்றவங்களுக்கோ கிடையாது. இது ஒவ்வொரு தனிப்பட்ட முஸ்லீம்களுக்காக உள்ளது. இது உங்கள் ஃபேமிலியில் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னும் பண்ணாதிருக்கிறீங்க? இன்னும் ஒரு சில நாட்களுக்கு மிச்சமாக உள்ளது. சட்ட வல்லுநர்கள் வந்து இது வந்து நீங்கள் வந்து இந்த QR கோடில் போயிட்டு பட்டன் அமுத்தினீங்கனாக்கா அதில் அவங்க பூர்த்தி செய்த ஃபாரம் ஒன்று வரும். அந்த ஃபாரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்முடைய எதிர்ப்பு தெரிவிக்கும். இது வந்து இதுக்காக வேண்டிய சட்ட வல்லுநர்கள் பாடுபட்டு இருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு வக்கீலுங்களாம். ஆனால் நாம் வந்து மஸ்தாக இருக்கிறோம், நல்லா பிரியாணி சாப்பிட்றோம், தூங்குறோம், பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணும். இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னாக்கா நீங்கள் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும்னாக்கா இதை உடனடியாக செய்யுங்க. இல்லை என்றால் நாம் 3ஆம் தர குடிமக்களாக்கப்படுவோம், நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. தலையை விட்டு வாழை பிடிச்ச கதை தான். தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போ அதை விழுத்து கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல. நேற்று வெள்ளிக்கிழமையில வந்து எல்லா மஸ்ஜிதுகளும் வச்சுருந்தாங்க. எத்தனை பேர் பண்ணீங்க? கொஞ்சம் உங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்க, நமக்கு சொல்லாதீங்க. இது ஏதோ நமக்கு அந்த ஆதாயத்துக்காக செய்யல, நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். நாளைய சந்ததி வந்து சுதந்திரமாக இந்தியாவில் வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய தொழுகையிலையோ நோம்பிலையோ மற்ற நம்முடைய மத சம்மந்தப்பட்ட எதுலையுமே வந்து அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுனாக்கா இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. இது ஒரு கஷ்டமா? இது ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தீங்களா, அதில் நீங்கள் போயிட்டு அந்த QR கோடை போய் பிடிச்சிங்களா, பிடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பட்டன் அமுத்தணும் வரணும் ஃபார்ம். அந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய நம்பர்லேருந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இது வந்து நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அங்கே வந்து அதுக்கு தள்ளுபடி பெறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது ஒரு வேதனையான விஷயம். உங்களை அன்புடன் கேட்டுக்கிறோம், நீங்கள் வந்து தெருவில் இறங்கி போராடுதுங்க, காசு பணம் கொடுக்காதீங்க. இந்த ஒரு காரியம் கூட செய்ய முடியாதா? என்னுடைய அரசியல் நண்பர்களுக்கும் நலச்சங்க நிர்வாகிகளுக்கும் படித்தவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு உடனடியாக நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் சுற்றத்தார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நீங்களே கூட அழைச்சி விடுங்க. அவங்க நம்பர்லேருந்து தான் போகணும். ஏன்னா ஒரே நம்பர்லேருந்து 2-3 அனுப்ப முடியாது, ஒவ்வொரு ஃபோன்லேருந்து ஒன்று தான் அனுப்ப முடியும். இது தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். பல இடங்களில் வந்து ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் ஒரு நம்பர் தான், அதனால் இதை ஒன்று தான் அனுப்ப முடியும். அதனால் வந்து நீங்கள் வந்து நான் செஞ்சுட்டேன், அவன் செஞ்சான் என்ன செய்யலைன்னு இருக்காதிங்க. அவங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இல்லை தெரிஞ்சு கூட அவங்க வந்து தெரியாத மாதிரி இருந்தாங்கன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நம்முடைய சமுதாய பிரச்சனை. இது நாளைக்கு வந்து நம்ம வந்து சுதந்திரமாக நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதை நீங்கள் தவற விட்டீங்கன்னாக்கா, இந்த ஒரு சொத்து போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மதரசாவை மூடணும், மஸ்ஜிதை மூடணும், எல்லாமே செய்யணும். நேற்று உங்க கூட ஒரு சமூக வலைத்தளத்தில் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு பாருங்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு வீட்டில் வந்து அரபிக் டியூஷன் படிக்க வைக்கிறாங்க. 4 பேர் வந்து கலாட்டம் பண்ணி எல்லாத்தையும் விரட்டுறாங்க. யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தாங்க? இந்தியா என்பது மதசார்பற்ற நாடு. இங்கு அனைத்து மதத்தவர்களும் சர்வ சுதந்திரமாக அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு நமக்கு அரசியல் சட்டம் வந்து வழிவகை செய்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அவங்க செய்கிறதெல்லாம் அட்டகாசம் பார்த்தீங்கன்னாக்கா யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, கேட்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது. அதனால் தயவு செய்து எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களை உடனடியாக வீழ்த்திடுங்கள். யார் யார் இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. செய்யாதவங்களுக்கு நீங்களும் செய்யறதுக்காக வந்து தூண்டுங்க, அல்லது வந்து நீங்களே வந்து அதை செஞ்சு கொடுங்க. ஏன்னாக்கா ஒரு ஃபோனில் ஒரு மெயில் ஐடி தான், அந்த ஒரு மெயில் ஐடி இருந்தால் நம்ம செய்ய முடியும். அதனால் நிறைய செய்யுங்க. 22 கோடி பேர் இருக்கிறோம் நம்ம இந்தியாவில். இது வரைக்கும் எத்தனை கோடி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால் இருக்குது, தயவு செஞ்சு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது. நீங்கள் உடனடியாக இதை வந்து அந்த QR கோடை பயன்படுத்தி நம்முடைய சமுதாய மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்று மேல் விஷயம் ஜாயிண்ட் ஆக்ஷன் கன்சோர்டியம் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வசலாம்.